எல்லாருக்கும் வணக்கம். நான் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், செஸ் கஜாவோட யூடியூப் சேனல்ல இருந்து. நம்ம இன்னைக்கு ரெண்டாவது சுற்று ஒலிம்பியாடோட ரிப்போர்ட்டும் மூன்றாவது ரவுண்டுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனும் கணிப்பும் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நன்றி எல்லாருக்கும். ஏன்னா நேத்து தான் முதல் தடவையா நாங்க தமிழ்ல ஒரு ஒரு ஆடியோவோ ஒரு வலையொலியோ இல்லைன்னா ஒரு வீடியோ பண்ணணும்னு நாங்க ஒரு முயற்சி எடுத்தோம் நேத்து. அதற்கு வந்த ஒரு வரவேற்பு நல்லா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 50 வியூஸ் அந்த அஹ், முதல் சுற்றோட ஆடியோவுக்கு வந்திருக்கு. மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய தமிழ் சதுரங்கம் ரிலேட்டடான ஆடியோ வீடியோ நிறைய நாங்க ஒரு ஐடியா இருக்கு. உங்களுடைய வரவேற்பை பொறுத்து தான் நாங்க தொடர்ந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கோம். இப்ப நம்ம ரெண்டாவது சுற்று எப்படி போச்சு ஹங்கேரியில் நடக்கிற சதுரங்க ஒலிம்பியாட்லயும் மூன்றாவது சுற்றோட ஒரு அஹ், கணிப்புகளையும் பார்க்க போறோம். முதல்ல ஓப்பன் செக்ஷனை பத்தி பார்த்துருவோம். அதற்கு அப்புறம் பெண்கள் செக்ஷன்ல எப்படி நேத்து நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓப்பன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா சொல்றது 22 அணிகள் பெர்ஃபெக்ட் ஸ்கோர், அதாவது எந்த அரை பாயிண்டோ இல்ல முழு பாயிண்டோ விடாம 8 விளையாண்ட கேமுக்கும் 8 பாயிண்ட்டுகள் எடுத்து கேம் பாயிண்ட்டுகள் எடுத்து 22 அணிகள் இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அணிகள்னு பாத்தீங்கன்னா இந்தியா, ஸ்லோவேனியா, ஜார்ஜியா, இந்த அணிகளும் அது தவிர 19 அணிகளும் 8க்கு 8 கேம் பாயிண்டோட பெர்ஃபெக்ட் ஸ்கோர் அப்படி இதுல இருக்காங்க. முக்கியமான ரிசல்ட் இரண்டாவது சுற்றுல எதிர்பாராத ரிசல்ட் அப்படின்னு சொன்னா நார்வே அணி கனடா அணியோட விளையாண்டு டிரா ஆயிடுச்சு. நார்வே மிகவும் பலம் வாய்ந்த அணி. அதுல மேக்னஸ் கால்சன் போர்டு நம்பர் 1. ஆனா நேத்து கனடாவோட விளையாடும் போது அவர் விளையாடல. அவர் இன்னும் அவருடைய ஆஹ், முதல் 2 கேம்களையும் சுற்று ஒன்றிலையும் சரி இரண்டாம் சுற்றுலையும் சரி நார்வேக்காக இன்னும் மேக்னஸ் கால்சன் விளையாடல. இன்றைக்கு மூன்றாவது சுற்றுல விளையாடுவார்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று நார்வே கனடா போட்டியில நார்வேயோட வீரர்கள் வந்து மேக்னஸ் கால்சன் இல்லைனாலும் பலம் வாய்ந்த வீரர்கள் கனடாவோட வீரர்களை கம்பேரிசன் பண்ணி பார்க்கும் பொழுது. ஆனாலும் 2-2ன்னு மேட்ச் சமநிலை டிரா ஆயிடுச்சு நேத்து. அது தவிர ஒரு பெரிய எதிர்பாராத ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இஸ்ரேல் அணி அயர்லாந்து அணியோட 2-2ன்னு சமநிலை டிரா ஆயிடுச்சு. இஸ்ரேலும் ரொம்ப பலம் வாய்ந்த அணி. ஏன்னா அவங்க அணியில கிட்டத்தட்ட எல்லாரும் 2600 புள்ளிகளுக்கு ஃபிடே ரேட்டிங் புள்ளிகளுக்கும் அதிகமா உள்ள வீரர்கள் தான் கிட்டத்தட்ட. அயர்லாந்து அப்படி சொல்ல முடியாது. அயர்லாந்து அணியில கிராண்ட் மாஸ்டரே கிடையாது. அவங்க அணியில 3 இன்டர்நேஷனல் மாஸ்டரும் ஒரு ஃபிடே மாஸ்டரும் நேற்று விளையாண்டாங்க. அப்படிப்பட்ட அயர்லாந்து 2-2ன்னு இஸ்ரேலை சமன் டிராப் பண்ணது ஒரு பெரிய எதிர்பாராத ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன். அது தவிர பாத்தீங்கன்னா இரண்டாவது சுற்றுல முதல் முறையாக இந்த ஒலிம்பியாட்ல நம்ம களத்துல பார்த்த வீரர்கள்னு பார்த்தா டிங் லிரன், சைனாவுடைய நம்பர் 1 பிளேயர் அண்ட் கரண்ட் உலக சாம்பியன். ஃபாபியானோ கருவானா யுஎஸ்ஏக்காக. அண்ட் இந்தியாவோட போர்டு 1 வீரரான குகேஷ், அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சேலஞ்சர் அப்படின்னு சொல்றாரு, அதாவது உலக சாம்பியனாக போட்டியில செலக்ட் ஆகி டிங்லிரனை நவம்பர்ல இவர் தான் விளையாட போறாரு குகேஷ். ஸோ இந்த 3 பேர் டிங்லிரன், ஃபேபியானோ கருவானா, குகேஷ், இவங்க 3 பேருமே மிகச்சிறந்த வீரர்கள். முதல் தடவையா அவங்க நாட்டுக்காக இந்த 2024 ஒலிம்பியாட்ல இரண்டாவது சுற்றுல அவங்க அவங்களுடைய முதல் கேம் இருந்தது. அது தவிர நம்ம பார்த்தோம்னா இன்னொரு நடந்த முக்கியமான ஒரு ஆட்டம்னு நான் பார்த்தா சிங்கப்பூர் விசஸ் யுஎஸ்ஏ. ஒரு அந்த ஆட்டம் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சிங்கப்பூர் ஒருவேளை இந்த மேட்சை 2-2 சமநிலையிலையோ இல்ல 1.5 புள்ளிகளாவது வாங்கிடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கடுமையான போட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்கன் அணிக்கு யுஎஸ்ஏ அணிக்கு. ஆனா கடைசியில வந்த ஸ்கோர் லைன் பாத்தீங்கன்னா 4-0ன்னு யுஎஸ்ஏக்கு ஒரு சாதகமா தான் முடிஞ்சது ரிசல்ட். அதுல என்ன நடந்ததுன்னா முக்கியமா ரே ராப்சன் அண்ட் லீனியர் டாமிங்வெஸ் இவங்க நேற்று விளையாண்ட கேம் நீங்க சதுரங்கத்துல எண்ட் கேம் நல்லா அதை பத்தி நல்ல புரிதல் வேணும்னா இவங்க 2 பேர் நேற்று விளையாண்ட கேமை நல்லா அதை விளையாண்டு பாருங்க அந்த கேமை. ஏன்னா ரொம்ப நீளமான கேம், ரொம்ப லாங்கா விளையாண்டாங்க. அது தவிர எப்படி எண்ட் கேம்ல நம்ம ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி ஆப்பனண்ட்டை ஜெயிக்கலாம், அதாவது ஒரு ஈக்குவல் பொசிஷன்ல இருந்து
மெல்ல மெல்ல வந்து ஒரு ஆப்பனண்ட்டை வந்து அவங்களோட டிஃபென்ஸை அவுட் பிளே பண்றது எப்படிங்கிறத இந்த கேம் ரேர் ஆப்ஷன் அவர் விளையாண்ட கேம்லையும் சரி, டொமிங்வஸ் இந்த ரெண்டு பேருமே யூஎஸ்க்காக விளையாடுற வீரர்கள். இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அது தவிர அரோனியன் வந்து நேற்று ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு கேம் விளையாண்டாருன்னு நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல வந்து அவர் ஒருவேளை தோத்துருவாரோன்னு இருந்தது. அதற்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாம இருந்தது. கடைசியில பார்த்தா வந்து அவருடைய ஆப்போனண்டால அவ்வளவா ஈடு கொடுக்க முடியாம சிங்கப்பூருடைய பிளேயர் வந்து தோத்துட்டாரு. கடைசியில பார்த்தா 4-0 அமெரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா சிங்கப்பூர் அணி வந்து அட்லீஸ்ட் ஒரு அரை பாயிண்டாவது நேற்று ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். 4-0 அவங்களோட விளையாண்ட கொடுத்த கடுமையான டஃப் ஃபைட்டுக்கான ரிசல்ட் நான் சொல்ல மாட்டேன். இந்திய அணி இப்படி பாத்தீங்கன்னா, இந்தியா நேற்று ஐஸ்லாண்டோட விளையாண்டாங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தா இந்தியா வந்து 4-0 ஜெயிச்சிட்டாங்க. குகேஷ் அவர் வந்து முதல் தடவையா விளையாண்டார் இந்தியாவுக்காக நேற்று போட்டியில. முதல் போர்டில் விளையாண்டு ஜெயிச்சாரு. அது தவிர மித்த இந்திய அணி வீரர்களும் வந்து சில சில கஷ்டம் ஆப்பனன்ட் கஷ்டமா தான் விளையாண்டாங்க. பட் ஆனால் வந்து 4-0 அப்படிங்கிற ஒரு கன்வின்சிங் ஸ்கோர் இந்தியாவுக்கு. இப்ப இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு துவக்கம் இந்தியாவுக்கு. ஏன்னா ரெண்டுமே 4-0 ஆரம்பிக்கும் பொழுது ஏன்னா நம்மளை விட ஸ்ட்ராங்கான அணின்னு பார்த்தா யூஎஸ்ஏ தான். ஆனா அவங்க முதல் சுற்றுலையும் சரி, இரண்டாம் சுற்றுலையும் சரி கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க இது வரைக்கும். அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து அந்த எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம ஃபாஸ்டா 4-0 4-0 ஆரம்பிச்சது ஒரு அட்வான்டேஜ் தான் நான் பார்ப்பேன். அதாவது இந்த போட்டியில வந்து அமெரிக்க டீமை கம்பேரிசன் பண்ணும்போது இந்தியன் டீமுக்கு. சைனீஸ் டீம் பாத்தீங்கன்னா டிங்லிரன் வந்து நேற்று முதல் தடவையா சைனாக்காக நேற்று ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அவர் தான் இப்ப வந்து நடப்பு உலக சாம்பியன் வேற. அவர் வந்து நேற்று கேம்ல வந்து அவருக்கு டிரா தான் கிடைச்சது. அவர் இண்டிவிஜுவலாக அவருடைய தனிப்பட்ட கேம்ல சீலே நாடு அவட வந்து சைனா விளையாடும் பொழுது ஹென்ரிகஸ் விலாக்ரா கிறிஸ்டோபல் இவர் தான் வந்து சீலேயோட போர்ட் 1 நேற்று விளையாண்டவர். அவர் வந்து ஒரு 2600 ஃபிடரேட்டட் பிளேயர், அதாவது மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர் தான். அவர் வந்து ஒரு நல்ல கடுமையா போட்டி போட்டு டிராப் பண்ணிட்டாரு பெங்களூரனை. மித்த 3 ஆட்டங்கள்லையும் சைனா ஜெயிச்சதுனால 3.5 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல வந்து நேற்று சைனா வந்து சீலே அந்த நாடை வந்து ஜெயிச்சது. இப்ப இதுதான் வந்து இரண்டாம் சுற்றோட முக்கியமான ரிசல்ட்ஸா நான் பாக்குறது. இப்ப மூன்றாவது சுற்று இன்னைக்கு நடக்க போறதுல வந்து என்னென்ன பெரிய போட்டிகள் இருக்க போகுது, என்னென்ன விறுவிறுப்பான ஒரு போட்டிகள் இருக்கும், எதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய போக்கஸ பார்க்கணும், லைவா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவோட மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்தியா வந்து ஹங்கேரியோட பி அணியோட விளையாடுறாங்க. ஒரு நாட்டால பல அணிகள் அனுப்ப முடியும்னா எந்த நாட்டுல வந்து அந்த டோர்னமெண்ட் நடக்குதோ, அந்த போட்டி நடக்குதோ அவங்களால 3 அணிகள் அனுப்ப முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு அந்த நடத்துறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் மாதிரி. ஸோ அதனால வந்து ஹங்கேரி நாட்டில் தான் இந்த ஒலிம்பியாட் சதுரங்க ஒலிம்பியாட் நடக்கிறதுனால ஹங்கேரி நாட்டால 3 அணிகளை வந்து அவங்க அனுப்ப முடியும். அதனாலதான் ஹங்கேரி ஏ, ஹங்கேரி பி, ஹங்கேரி சி அப்படின்னு 3 அணிகள் நம்ம பார்க்கலாம். இந்தியா வந்து ஹங்கேரி பியோட விளையாடுறாங்க. ஹங்கேரி பி வந்து ரொம்ப ஒரு நல்ல சாலிடான பிளேயர் உள்ள ஒரு அணி. அவங்களோட ஃபிடே ரேட்டிங் புள்ளிகள் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 2577. அதுல வந்து ஹங்கேரி அணியில இருக்கவங்க எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் தான். பி அணியில இருக்கவங்க எல்லாரும் வந்து அந்த 2550 புள்ளிகள்ல இருந்து 26 இருக்க பிளேயர்ஸா இருக்காங்க. அண்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் இந்தியா இன்னைக்கு எப்படி பண்ணோம்னா, நான் நினைக்கிறேன் ஒரு 2.5-1.5 அப்படிங்கிற விதத்துல இந்தியா வந்து ஹங்கேரியை ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 3 போர்ட்ல டிராவ் ஆயிரும், ஒரு போர்ட்ல இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால 2.5-1.5ன்னு இந்தியாவுக்கு சாதகமா ரிசல்ட் வரும். அண்ட் ஹங்கேரி பில விளையாடுற பிளேயர்கள்ல சில பேரை வந்து எனக்கு வந்து முன்னாடியே பழக்கம் இருக்கு. லைக் பீட்டர் ப்ரொஹாஸ்கா அப்படிங்கிறவர் வந்து ஹங்கேரி பியின் 3வது போர்டில் விளையாடுறவர். அவர் வந்து என்னுடன் வெப்ஸ்டர் பல்கலைக்கழகம் யூஎஸ்ல வந்து என்னுடைய ஒரே நேரத்தில் நானும் அவரும் கல்லூரி படிப்பை படித்தோம். ஸோ அவங்க ஹங்கேரி பி டீம்ல இருக்க சில விளையாட்டு வீரர்கள் வந்து எனக்கு நல்ல பரிச்சயமானவர்கள். பீட்டர் ப்ரொஹாஸ்கா அவரை பற்றிலாம் சொன்னா அவர்லாம் ரொம்ப ஒரு சாலிடான பிளேயர். ரொம்ப வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாரு, ரொம்ப வந்து சேஃபா விளையாடுவாரு. எந்த
எதிரிக்கோ இல்லை எதிராளிக்கோ வந்து பெரிய வாய்ப்புகள் கொடுக்காம ஒரு சேஃபா சவுண்டான ரொம்ப செஸ் விளையாடுவோம், ரொம்ப லாஜிக்கலா இருக்கும் அவங்களோட அவர் விளையாடுற செஸ்ல எல்லாம் அந்த மாதிரியான. அதனாலதான் நான் நினைக்கிறேன் இந்தியா வந்து ஏதோ ஒரு அந்த 4ல் 1 ஜெயிச்சிருவாங்க, பாக்கி 3ல் டிராவ் ஆயிரும். அதனால இந்தியா ஓவரால் இந்த 3வது சுற்றுலையும் ஜெயிச்சிருவாங்க. ஆனா கேம் பாயிண்ட் வைஸ் அந்த 4-0 அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறத வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆட்டத்தோட. ஏன்னா வந்து இப்ப போக போக வந்து கிட்டத்தட்ட சரி பலத்துல சம பலத்துல இருக்க அணிகள் மோத ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 4-0 ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் வர்ற சுற்றுக்கள்ல. இன்னொரு முக்கியமான ஆட்டம்னு நான் பாக்குறது யுஎஸ்ஏ அணிக்கும் பல்கேரியா அணிக்கும் நடக்க போகுது. பல்கேரியா அணியிலும் வந்து மிக சிறந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யுஎஸ்ஏ அணி தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு உள்ள நாடு நான் சொல்றேன். 3-1 யுஎஸ்ஏயோட ஃபேவர்ல வந்து ரிசல்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து ஓப்பன் அணியோடைய ரிசல்ட்ஸ் அண்ட் வந்து 3ஆம் சுற்றோட என்னுடைய கணிப்புனா. இப்ப வந்து உமன் செக்ஷனுக்கு போனா, உமன் செக்ஷன்ல வந்து 32 அணிகள் வந்து அந்த பெர்ஃபெக்ட் 8 அவுட் ஆஃப் 8 கேம் பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அணினா போலாந்து, சைனா, யுஎஸ்ஏ. இந்தியா இந்த லிஸ்ட்ல இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா முதல் ஆட்டத்திலையும் சரி 2வது ஆட்டத்திலையும் சரி பெர்ஃபெக்ட் 4-0 இந்தியாவால எடுக்க முடியல. 2வது சுற்றுல வந்து இந்தியா அணி வந்து செக் ரிப்பப்ளிக்கோட விளையாண்டாங்க. நேத்து விளையாடும் போது 3.5 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் கார்டு லைன்ல தான் வந்து இந்தியா ஜெயிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவின் 4வது போர்டில் விளையாடும் தானியா சச்தே அவங்களால ஜெயிக்க முடியல. மார்டினா கொரெனோவா அப்படிங்கிற செக் ரிப்பப்ளிக் பிளேயரோட டிராவ் ஆயிடுச்சு. பாக்கி 3 போர்டுல இந்தியா ஜெயிச்சாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து 3வது போர்டுல வந்து இந்தியாவுக்காக விளையாண்டு வந்திகா அகர்வாலோட கேம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருந்தது. ஒரு ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருவேளை தோத்துருவாங்களோ அப்படிங்கிற, வந்திகா அகர்வால் தோத்துருவாங்களோங்கிற மாதிரி கூட இருந்தது. ஏன்னா அவங்களுடைய கிளாக்ல வந்து டைம் ரொம்ப கம்மியா இருந்தது, பொசிஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ஆனா அதை நல்லா மேனேஜ் பண்ணி கடைசியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து நல்ல ரிசல்ட். 3.5 அப்படிங்கிறது செக் ரிப்பப்ளிக்கோட வந்து ஒரு சாலிடான ரிசல்ட் நான் சொல்லுவேன் நடந்ததுல. அப்புறம் வந்து இப்ப உள்ள ஒலிம்பியாட் நடப்பு சாம்பியனான உக்ரைன் வந்து ரொம்ப தடுமாறி தான் நேற்று லித்துவேனியாவை ஜெயிச்சாங்க. 2.5-1.5 அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியாது உக்ரைனுடைய இதுல இருந்து பார்க்கும் பொழுது. ஏன்னா அவங்கதான் வந்து அவங்களுடைய 2022 ஒலிம்பியாட்ல பெண்கள் பிரிவுல ஜெயிச்ச அணி. லித்துவேனியா நாட்டோட 2.5-1.5 கொஞ்சம் தடுமாறி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபார்மை வந்து வர்ற சுற்றுக்கள்ல நிறைய பிக்கப் பண்ணணும். இல்லைன்னா வந்து அவங்களால டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண முடியுமா இந்த 2024 என்பது ஒரு கேள்விக்குறிதான் என்னை பொறுத்த வரைக்கும். 3வது சுற்று இன்றைக்கு நடக்க போற பெண்கள் இதுல வந்து இந்தியா யாரோட விளையாடுறாங்கன்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து அணியோட விளையாடுறாங்க. சுவிட்சர்லாந்து அணியின் முக்கியமான வீராங்கனைன்னு பார்த்தா அலெக்சாண்ட்ரா கொஸ்டன்யூக். இவங்க வந்து ஒரு காலத்துல ரஷ்யா நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாண்டாங்க, உலக பெண்கள் சாம்பியன் வேற ஒரு காலத்துல. இப்ப வந்து சுவிட்சர்லாந்துக்காக விளையாடுறாங்க. அண்ட் அவங்க வந்து சுவிட்சர்லாந்து அணியின் முதல் போர்ட்ல விளையாடுற பிளேயர். என்னுடைய கணிப்பு வந்து இந்தியாவுக்கு 3-1 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஃபேவரபிளா இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெண்கள் பிரிவுல நடக்கிற 3வது சுற்று ஆட்டம் நினைக்கிறேன். ஓப்பன் செக்ஷன் அளவுக்கு வந்து இன்னும் போட்டிகள் வந்து பெண்கள்ல கடினமா ஆகல. ஆனா இந்த 3வது சுற்று முடிஞ்ச 4வது சுற்றுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம பலம் உள்ள நாடுகள் வந்து மோத ஆரம்பிப்பாங்க பெண்கள் செக்ஷன்ல அப்படின்றது என்னுடைய கால்குலேஷன் ஒரு ப்ரெடிக்ஷன். அது தவிர சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒலிம்பியாட் சம்பந்தப்பட்ட இது நேற்று நான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து எங்கே லைவ் ப்ராட்காஸ்ட் பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட்டை பத்தி அப்படின்னு. லீச்சஸ் அவங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு. லைவ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேம்ஸ், வீரர்கள் விளையாடுறது கூட லைவா கேமரால வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. முக்கியமான எந்தெந்த மேட்ச்ல அவங்க வந்து கேமரா வச்சு உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கேமரா ஃபீட் இருக்கு. ஸோ இல்லை எனக்கு வந்து லைவ் டிரான்ஸ்மிஷன் சரி, நான் வந்து போட்டி யாரோட யார் விளையாடுறாங்க ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியணும், வந்து என்ன நடந்தது நேற்று ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும்.
இல்ல எந்த மேட்ச் அப்ஸ் எந்த நாடுகள் மோதுதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், நான் இங்க போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செஸ் -results.com அப்படிங்கிறது தான் வந்து ஒலிம்பியாடோடைய அபிஷியலான பேரிங், அதாவது இந்த ஸ்டாண்டிங்ஸ் பேரிங்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ chess-results.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பேஜுடைய முதல் பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஒவ்வொரு சுற்று படி அதோட ஸ்டாண்ட், யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்க, யாரோட யார் விளையாட போறாங்க, எந்த நாடோட எந்த நாடு விளையாட போகுது, எல்லா ஒரு தேவைப்படுற தகவல்களும் இந்த சைட்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இன்றைக்கு ரவுண்ட் 2 ரிப்போர்ட் அண்ட் ரவுண்ட் 3க்கான கணிப்பு ஒலிம்பியாட் சம்பந்தப்பட்ட இது. நீங்க வந்து திருப்பி கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த வீடியோக்கும் வந்து நீங்க உங்களுடைய ஆதரவு தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் முன்னாடியே சொன்னபடி உங்களுக்கு வந்து ஒலிம்பியாட் சம்பந்தப்பட்ட எதுவும் கேள்விகள் இருக்கு, இல்லைன்னா வந்து ஏன்னா வந்து நான் வந்து ஒலிம்பியாட்ல வந்து இது வரைக்கும் இந்த ஒலிம்பியாட்ல 2022 ஒலிம்பியாட்ல பிரேசில் அணியின் கோச்சாக இருந்தேன். ஸோ வந்து ஒலிம்பியாட் எப்படி இருக்கும், ஒலிம்பியாட்ல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன வந்து ஒரு நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் இருக்கும், டீம்கள் உள்ள வீரர்கள் எப்படி யோசிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டோர்னமெண்ட்டுக்கும் டீம் டோர்னமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அப்படிலாம் வந்து என்னால் என்னுடைய அனுபவம் மூலமா சொல்ல முடியும். அண்ட் 2024 ஒலிம்பியாட்ல வந்து என்னுடைய ஒரு சிறிய பங்குன்னு நான் சொல்லணும்னா எரிட்ரியா அண்ட் மொரீஷியஸ் அப்படிங்கிற இந்த 2 நாடுகளுக்கு வந்து ஆன்லைன் மூலமா அவங்களுக்கு வந்து ஓப்பன் செக்ஷனுக்கும் சரி பெண்கள் செக்ஷனுக்கும் உள்ள டீமுக்கு வந்து பயிற்சி அளிச்சிருக்கோம். இது வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் ஆன்லைன் பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த 2 அணிகளுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த பயிற்சி இது ஆன்லைன்ல. ஸோ அவங்க வந்து இந்த 2 நாடுகளும் வந்து சதுரங்க அளவுல இப்பதான் வளர்ந்து வர்றாங்க. அதாவது அவங்ககிட்ட வந்து அது சதுரங்கத்துக்கான கட்டமைப்போ இல்ல பெரிய வீரர்களோ எதுவுமே வந்து இதுவரைக்கும் கிடையாது. இப்பதான் வந்து அவங்க நாட்டுல வந்து பிளேயர்ஸ் ஃபிடே ரேட்டிங்கே இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 நாடுகளும் வந்து உலக தர வரிசையில பாத்தீங்கன்னா 150 155 அந்த மாதிரி இதுல இருக்கிறதுனால ஒரு 200 நாடுகள் இருக்க உலக சதுரங்க இதுல வந்து 150 155னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம், வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம் இல்லை அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான பயிற்சி முழு நேர பயிற்சியாளர்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி 16 மணி நேரத்துல அவங்களோட ரிசல்ட் வந்து எவ்வளோ வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுதான் வந்து அந்த பயிற்சி. ஸோ இதுதான் வந்து 2024 ஒலிம்பியாட்ல என்னுடைய ரோல்னு நான் பண்ணினது. ஸோ உங்களுக்கு எதுவும் இந்த கேள்விகள் இருக்கு ஒலிம்பியாட் பத்தி இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி, எப்படி பிளேயர்ஸ் யோசிப்பாங்கன்னா உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அது தவிர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வலையொலி பாட்காஸ்ட் தமிழ் பாட்காஸ்ட்ல வந்து நாங்க இப்போதைக்கு யூடியூப்ல மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். மற்ற வலையொலி பாட்காஸ்ட் சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டிஃபைலையோ இல்லைன்னா அமேசான் பாட்காஸ்ட்லயோ வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நாங்கள் அது பண்ணுவோம்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். அது தவிர உங்களுக்கு சதுரங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ஆடியோ சம்பந்த என்னென்ன டாபிக்ஸ்ல வந்து நீங்க பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய வந்து செஸ் கஜாங்கிற யூடியூப் சேனல் மூலமா நாங்க கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கோம். ஸோ உங்களுடைய ஐடியாஸை வச்சு நாங்கள் அதை கூட கவர் பண்ணலாம் கண்டிப்பா. இந்த வீடியோ இல்லை வலையொலி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. 3ஆம் சுற்றோட ரிப்போர்ட்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது வந்து கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன் ஃப்ரம் செஸ் கஜா.